உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், வடச்சட்டி வச்சுட்டேங்க. இப்போ 4 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. 1 2 3 4. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு, கடலப்பருப்பு 2 போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் பொரியட்டுங்க. பாருங்கள், நான் செக்கில் ஆட்டின எண்ணெய் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். 4 கரண்டி எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடலப்பருப்பு போட்டு நல்லா பொரியுது. அந்த செக்கில் ஆட்டின எண்ணெயாக இருந்தால் தான் இந்த மாதிரி நுர வருங்க. சில பேர் கடலெண்ணெய் நல்லெண்ணெய் எல்லாம் கலந்துக்குவாங்க. நான் வெறும் கடலெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ நல்லா பொரியுது. நல்லா பொரியணும், நல்லா சத்தம் வரும் பார்த்தீங்களா. இப்போ வெங்காயம் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. பாருங்கள், வெங்காயம் கருவேப்பிலை நல்லா போட்டு நல்லா வணக்கிடணுங்க. நல்லா அந்த வெங்காயம் நல்லா வணங்கணுங்க. எந்த ஒரு குழம்பு வச்சாலும் சரி, வெங்காயம் நல்லா வணங்கணும். நான் சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கிறேன். பாருங்கள், நல்லா வணக்கிடுறேன். பாருங்கள், உங்களுக்கு தெரியணுங்கோசரம் தான் காட்டுறேன். வெங்காயம் வணங்கினா அந்த டேஸ்ட்டே தனிங்க. அந்த வெங்காயம் வணங்குது பார்த்தீங்களா. நல்லா அது ஒரு கலர் வரும், ப்ரௌன் கலராட்டம் வருங்க. லைட்டாக வந்தால் போதும், ப்ரௌன் கலராட்டம். அதுக்குன்னு ரொம்ப இது பண்ணிங்கன்னா தீஞ்சு போயிடும். பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, வெங்காயம் வணங்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி நல்லா வணக்கணுங்க. வணக்கினா தான் அந்த உருளைக்கிழங்கு கிரேவி எந்த குழம்பு வச்சாலுமே அந்த ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். சரிங்களா, வெங்காயம் வணங்குது. இப்போ தக்காளி, ஒரே ஒரு தக்காளி பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கலாங்க. போட்டு அதையும் நல்லா வணக்கணும். வெங்காயம் தக்காளி எந்த ஒரு குழம்பு வச்சாலும் கொஞ்சம் நல்லா வணங்கினாத்தான் கொஞ்சம் குழம்பு டேஸ்ட்டு கிடைக்குங்க. பாருங்கள், நல்லா வணக்கி விட்றேன். நல்லா வணங்குது பாருங்கள். நம்ம நல்லா வணக்கணும். வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா வணங்கினா கொஞ்சம் நல்லா இருக்கும். குழம்பு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அப்படியே போட்டுருவாங்க. பாருங்க, நல்லா வணங்குதுங்களா. இந்த இதில் பாருங்கள், அந்த செக்கில் ஆட்ட எண்ணெய் காட்டி அது பாருங்கள் எப்படி கொதிக்குது பாருங்கள். இந்த மாதிரி இது வராது. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் போட்டு அதையும் தொலை விட்டுக்கலாம். இதெல்லாம் சில பேர் கேட்பீங்க, ஏன் மஞ்சத்தூள் முன்னாடியே போடுறீங்கன்னு. உருளைக்கிழங்கு போட்டு மஞ்சத்தூள் போட்டோம்னா நம்மளுக்கு அந்த மஞ்சள் கலரில் தெரியும் குழம்பு. நாம் தக்காளி வெங்காயம் வணக்கையிலேயே போட்டோம்னா பாருங்கள், நல்லா தக்காளி வெங்காயம் இந்த மஞ்சத்தூள் வணக்கணுன்னு பாருங்கள் எவ்வளோ நல்லா வணங்கியிருக்குன்னு பாருங்கள். இந்த டேஜில் போட்டால் தான் மஞ்சத்தூள் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. நம்ம உருளைக்கிழங்கு போட்டு போடலன்னா குழம்பு கொஞ்சம் மஞ்சளே தெரியும், மஞ்சள் வாசனைச்ச மாதிரி. இப்போ உருளைக்கிழங்கு ஒரு 3 உருளைக்கிழங்கு பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்குறேங்க. அதையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும், நல்லா தொலைவி விடணும். அதே மாதிரி தான் எந்த ஒரு காய் போட்டாலுமே நல்லா தொலைவி விடணும். பாருங்கள், உருளைக்கிழங்கு போட்டு தொலைவி விட்டுக்கலாங்க. பாருங்கள், நான் 3 உருளைக்கிழங்கு நல்லா பெரிய உருளைக்கிழங்காக அரிஞ்சு வச்சுருக்கேன் பொடி பொடியாக. அது 5 பேர் சாப்பிட்லாங்க. பார்த்தீங்களா, எல்லாம் போட்டுட்டு இப்போ தொலைவி விட்டுக்கலாங்க. பாருங்கள், தொலைவி விட்றேன். நான் எதுக்கு இவ்வளோ கிட்ட காட்டுறேன்னா தெரிஞ்சுக்கணும். குழம்பு எப்படி ஒவ்வொன்றும் எப்படி வைக்கணும், எப்படி வச்சா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம நல்லா வச்சு சாப்பிடணும். நம்ம எதுக்காக சம்பாதிக்கிறோம், நல்லா சாப்பிட்றக்கோசரம். நிறையா பேர் நிறையா நல்லா செய்கிறாங்க, சாப்பிட்லாம் பிடிக்கிறோம். சில பேர்த்துக்கு இந்த மெத்தேடு தெரியாது, அதுக்கோசரம். பார்த்தீங்களா, இதுவும் ஒரு 10 நிமிஷம் நான் வேக விடுங்க. அப்போ தான் காய் அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் வெந்துருங்க. அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் குழம்பு வைக்கிறது. இப்போ காய் இதுலேயே கொஞ்சம் வெந்துருச்சுன்னா அது வேகிறதுக்குள்ள நம்ம ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு வரலாம். அது ஒரு 10 நிமிஷம். அதுக்குன்னு விட்டுட்டு வெளியிலலாம் போயிட்டு வந்துட்டிங்கன்னா பற்றி போயிடும். அப்படியே அடுப்புக்கிட்டே நின்று அவத்தாண்டே ஏதோ ஒரு வேலை இருந்ததுன்னா சரி இதை அப்படியே வணங்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்தாண்ட ஏதோ சாமானை வைத்துக்கிறது ஏதோ ஒரு வேலை இருந்ததுன்னா அப்படி செய்யலாங்க. பாருங்கள், அந்த உருளைக்கிழங்கு அப்படியே நல்லா வணங்குது பார்த்தீங்களா. இப்போ இந்த இடத்துல தொலைவி விட்டுக்கலாம். இந்த டேஜில் தான் நாம் மசாலா போடணும். நான் குழம்பு தூள் 2 ஸ்பூனு, வரமிளகாத்தூள் 1 ஸ்பூனு,
தட்டில் அளந்து வச்சுருக்கிறேன். அதுலேயே நான் போட்டிருக்கிறேன். நீங்கள் வந்து சாம்பார் தூளும் போடலாம், வரமிளகா தூளும் போடலாம். சாம்பார் தூள் போட்டாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை நீங்கள் அரைச்சி வச்சுருக்கிற தூள் இருக்குதுங்களா, அதை வந்து ஒரு 2 ஸ்பூனு, வரமிளகா தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அரைச்ச தூள் போட்டால் வரமிளகா தூள் 1/2 ஸ்பூன் போட்டுங்க. பாருங்கள், இதெல்லாம் நல்லா போட்டு நல்லா தண்ணி வந்து ஒரு 1/2 சொம்பு தண்ணி ஊற்றி இப்போ நல்லா தொலைவி விடணும். நான் தொலைவி விட்ருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கணும். தொலைவி விட்டேனுங்களா. இப்போ வந்து நாம் என்ன பண்ணலாம், கல் உப்பு போடலாங்க. பாருங்க, கல் உப்பு போட்டு அப்படியே ஒரு தொலைவி விட்டு மூடி வச்சிடலாங்க. பாருங்க, ஒரு தொலைவுறேன்னா ஒரு தொலைவி விட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். பார்த்தீங்களா. ஏன்னா உங்களுக்கு இவ்வளோ தூரம் காட்டுறேன்னா இது வந்து நல்லா தெரியணும். உருளைக்கிழங்கு குழம்பு இப்படி தொலைவிட்டால் இப்படி இருந்து நல்லா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேங்க. அதாவது கல்யாணம் ஆகி புதுசாக இருக்கிறவங்களுக்குள்ள பாப்பா தட்டு வேறடு கல்யாணம் ஆகி புதுசாக செய்கிறவங்களுக்குள்ள சொல்லிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், கொதிக்குது பார்த்தீங்களா. இப்போ கொதிக்கல ஒரு 10 நிமிஷம் கொதிச்சோன்னே இப்படி ஒரு தொலைவு விடணுங்க. இங்கே நல்லா தொலைவி விடணும். இதே மாதிரி சுற்றி விட்டு அந்த எண்ணெயெல்லாம் இருக்குது நல்லா தொலைவிடணும். ஒரு 5 நிமிஷம். பாருங்க, இப்போ எடுத்தோன்னே நல்லா சுண்டி போச்சு. இப்போ இந்த டேஜில் வந்து தேங்காய் போட்டு நிறுத்திடலாம். உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி. பாருங்கள், நல்லா ஒரு தொலைவி விட்டுட்டு இப்போ வந்து தேங்காய் போட்டுக்கலாங்க. தேங்காய் எடுத்து போட்டுக்கலாம். தேங்காய் கொஞ்சமாக போட்டு ஒரு தொலைவிட்டு நிறுத்தி. அவ்வளோதாங்க, உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி. பார்த்தீங்களா.